கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்படியே டிவியில் ஒவ்வொரு சேனலாக நியூஸ் பார்த்துட்டு கடந்து வரும்போது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒரு சேனலில் பார்த்தேன். என்னென்னு பார்த்தா ஒரு பாடல் இசை வெளியீட்டு விழாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய நடிகர்கள் அநேக மக்கள்கள் அங்கே நின்று அந்த கூட்டத்தை ரசித்து கொண்டிருந்தார்கள். என்னென்னு கேட்டால் ஒரு பாடலை ஒரே ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அதற்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஸ்டேஜில் அதை எழுதியவர், அதற்கு இசையமைப்பாளர், அதற்கு யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சால், அதற்குடைய ஃபினான்ஷியர், ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் ஏற்றி ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக நடத்துனாங்க. ரொம்ப மனதிற்கு கடினமாக இருந்துச்சு. உலக பிரகாரமான இப்படி ஒரு காரியத்திற்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நாள் கடந்து வந்தேன். ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் பார்த்தேன், ஒரு பாட்டு இல்லை 5 பாட்டு 6 பாட்டு எழுதியவர்கள், ஒவ்வொரு நபர்கள் எல்லாரும் ஏறி ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. இன்றைக்கி அநேகர் நம்மளி சிலர் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அநேக நேரத்தில் நம்மளை அறியாமே நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் தான் சொல்கிறேன். நம்ம லேட்டராக தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்துடுறோம். அதுக்கு எப்படி ரெக்ரெட் பண்ணுறது நமக்கு தெரில, கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுறோம். எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இதே போல தான் நம்முடைய வேதாகமத்தில் எழுதியிருக்கிற சத்தியத்தையும் ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு மார்ட்டியர்ஸ் பாடல்களாக எழுதியிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தோம், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் என்ற பாட்டை அவர் எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஒவ்வொரு அம்பை நெஞ்சில் வாங்கி எழுதினாராம். அந்த ஊரே அவரால் அந்த ஒரு நபரால், நாக்சிங்கிற ஒரு நபரால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுச்சு. அந்த ஊர் தலைவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி சொல்லி, அவரை யார் அம்பால் கொண்டாங்களோ அதே தலைவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கடினமான இந்த நம்மளுடைய உள்ளங்களையும் நம்மளுடைய இருதயங்களையும் மாற்றுவதற்கு பாடல்களாக தான் முடியும். கொஞ்ச நாள் நீங்கள் வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு என்னமோ நினச்சிட்டு என்னமோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குதா, எதுக்கு பாடுறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு 2 வரிகள் போதும் அவங்கள மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாட்டு என்னை காப்பாற்றுச்சு, இவரோட பாட்டு இனிமையாக இருக்கும், மதுரம் போல் இருக்கும், அமிர்தம் போல் இருக்குன்றாங்க. இன்றைக்கி அட்வென்த் பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம, கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எந்த பாடல் இனிமையாக இருக்குது? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகமாக எந்த பாடல்களை கேட்குறோம், எந்த சத்தியத்தை கேட்குறோம்? எத்தனை பேர் இதற்காக உயிரை விட்டிருக்கார்கள்? எத்தனை பேர் உயிரை கொடுத்து இதை எழுதியிருக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் மொத்தமான காலத்தையும் பாடல் எழுதியே கடத்தியிருக்கிறார்கள் பார்க்குறோம். இந்த ஆராதனைகளை கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஒரு கணம் ஜெபம் பண்ணுவோம். சந்நிதியில் மூலங்களில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை சங்கீதமாக, உம்முடைய வேதனைகளை வரிகளாக, உம்முடைய கஷ்டங்களை கவிதைகளாக கேட்க வந்திருக்கிறோம். அப்பா தேவனை, எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். அடியார்களை உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா நீங்கள் வெளிப்படுங்க, நாங்கள் சிறுமை பண்ணோம், நீங்கள் பெருகணும். அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த பாவியோட ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்தா கிருபை. தேவனுடைய ஈவில், தேவனுடைய குணாதிசயங்களை கிருபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கிருபையை குறித்து படித்து கொண்டு இருக்கும்போது அதற்கு ரிலேட்டடாக நான் நிறைய காரியங்கள் படித்தேன். அப்போது ஒரு நபர் சொல்கிறார், ஜான் நியூட்டன் 1725ஆம் ஆண்டு இங்கிலாண்டில் லண்டனில் பிறக்கிறாரு. அவர் ஒரு அடிமைகளாக, ஸ்லேவ்ஸாக எல்லாரையும் பிடித்து கொண்டு கப்பலில் கொண்டு போய் வேலைக்கு சேர்ப்பாராம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் அது என்னென்னு படிக்கும்போது, இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய கப்பலுக்கு பெரிய பெரிய இன்ஜின் இருக்குது.
17ஆம் 16ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுலலாம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா துடுப்பு போட்டு தான் வண்டியை ஓட்டணுமா, கப்பல் ஓட்டணுமா. துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு ரொம்ப பலமான கைகள் உடைய நபர்கள் தேவை. யாராவது நல்லா பயில்வான் மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா உனக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களாம். இல்லை ஒரு சில பேர் ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா அப்படியே கடத்தி கொண்டு போயிடுவாங்களாம். அப்படி அடிமைத்தனப்படுத்தி கொண்டு அதில் வர வருமானத்தை வைத்து ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கு கடந்து சென்று இன்னும் அநேக ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலேருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கும்போது அவர் எப்பயும் அவரோட நேரத்தை எப்படி கழிப்பாருன்னா கப்பலில் எப்படி எல்லோரும் வேலை பார்க்குறாங்கன்றதை பார்த்தே கழிச்சிருவாராம். ஒரு நாள் அவர் முடிவு பண்ணாரா, நம்ம நேரத்தை கழிக்கிறதற்கு நம்மளுடைய புத்தகத்தை ஏதாவது படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாராம். அது என்ன புத்தகம்னு பார்த்தா இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தை அவர் கையில் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவர் படகுல வந்த அவர் கப்பலில் வந்து ஒரு பெரிய மிஷினரியோட ஒரு புத்தகமாக அவர் தெரியாமல் மறந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை எடுத்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படிக்க ஆரம்பித்தோடனே தன்னைத்தானே அவர் ரொம்ப ரொம்ப கடினமாக்கி கொள்கிறார். நம்ம இப்படி பண்ணுறோமா, இவ்வளோ கடினப்படுத்துகிறோமா, இவ்வளோ தவறு செய்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ஏங்கி கொண்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ளே அந்த மாற்றம் வரல. ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம தப்பாக செய்கிறோன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. கொஞ்ச நாள் கடந்து போகுது. தேவன் அவரை எவ்வளோ நேசிக்கிறார்ன்றதை உணர்ந்து கொள்கிறார். அந்த புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது அவருடைய மனம் மாற்றப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார்னா, கேவலமான அடிமைத்தன தொழிலை செய்து கொண்டிருந்த மனிதன் நான் அப்படி சொல்கிறாரு. அவர் இதை சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஆனால் திரும்ப அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் முடியல, என்ன பண்ணுகிறதுன்னு தெரில. ஒரு சில நாட்கள் கழித்து அப்படியே கடந்து போகிறாரு. ஒரு நாள் இங்கிலாண்டில் அவர் இருக்கும்போது இந்த அடிமைத்தனத்தை நம்ம விட்டுறணும், இதை நம்ம செய்யக்கூடாது, யாரையுமே அடிமைப்படுத்தக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், என்ன தேவன் மன்னிக்கிறாரு, எனக்கு கிருபையாக இருக்கிறான்ற காரியத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கொள்கிறாரு. இதை புரிஞ்சு கொண்டோன்னே இந்த காரியத்தை நம்ம நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அவர் தியாலஜி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊழியம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வருது, ஊழியம் பண்ணணுன்ற ஒரு ஏக்கம் வருது. சிறு நாள் கடந்து போகுது. 2 வருடங்கள் படிக்கிறாரு, 3 வருடங்கள் படிக்கிறாரு. ஒளிநீன்ற நாட்டில் உள்ள தேவ ஆலயத்திற்கு அவர் போதகராக நியமிக்கப்படுகிறார். அங்கே நியமிக்கப்பட்டு அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். எங்கே ஒரு அடிமைத்தனம் நடந்தாலும் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு பாடு, யாராவது படுறதை பார்த்தாங்க, யாராவது இவங்களை திட்டுறாங்க, யாராவது இவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டா இவர் கோவம் வந்துடுமா. அவங்க கிட்ட போய் எப்படியாவது அவங்கள அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடுவாராம். இப்படியே கொஞ்சம் வருடங்கள், 25 வருடங்கள் அங்கேயே வேலை பார்க்குறார். அவர் அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இங்கிலாந்தில் ஒரு பெரிய சபைக்கு அவர் போதகர் ஆகும்போது என்ன சொல்கிறார்னா, இந்த அடிமைத்தனத்தை நான் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த எல்லா மினிஸ்டர்ஸ் கூட அவர் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. நான் படித்தேன், அந்த காரியம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நமக்கு நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடித்த காரியங்களை நம்ம செஞ்சுக்கொள்வோம். நீங்கள் நான் பெரிய ஒரு ஆள் தெரியுதுன்னா இவர்கிட்ட போய், எனக்கு ஒரு கவுன்சிலர் தெரியுதுன்னா நமக்கு அவர்கிட்ட போய் நமக்கு வீட்டுக்கு தேவையான காரியங்களை செஞ்சுருக்கோம், நம்ம தெருவில் என்ன செய்யணுமோ செஞ்சுக்குவோம். இது அவருக்கு இதே மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நிறைய பேர் கூட. அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அடிமைகளுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையை உழைக்க ஆரம்பிக்கிறார். அங்கே ஒளிநீன்ற நாட்டில் இருக்க எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அவர் என்ன செய்கிறார், அவருடைய கடைசி நாட்கள் வரும்போது அவருடைய அந்த நாட்டினுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் பெரிய காரியங்கள் செய்யணும், இல்லைனா இதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார். கொஞ்ச நாள் கடந்து போனோடனே அவர் மரித்து போகிறார். மரித்து போகும்போது அவருடைய கல்லறையில் அடிமைத்தனத்தை ஒழித்த வீரர் என்று எழுதப்பட்டிருந்துச்சான். அவர் மரித்த அன்னைக்கு அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு சட்டம் ஏற்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இந்த நபரை போல சாட்சியாக இருக்குதா? ஜான் நியூட்டனை போல என் வாழ்க்கை சாட்சியாக இருக்குதா? இல்லை நான் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறேன்னா? அவர் எழுதிய ஒரு 4 வரிகள், அந்த கவிதையில் உள்ள ஒரு 4 வரிகள் பாடலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். இந்த கவிதை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நான் குருடனாக இருந்தேன், இன்னைக்கு லவோதிக்கேயா சபையில் இருக்கிற நம்மளும் என்ன சொல்கிறாரு, நீ குருடன் தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் குருடனாக இருந்தேன், ஆண்டவர் என்னை மன்னித்தார். நான் தொலைந்து போனேன், என்னை அந்த ஆண்டவர் தேடி எடுத்தார். நான் பாவ சேற்றில் மூழ்கி கிடந்தேன், ஆண்டவர் என்னை அந்த சேற்றிலேருந்து
வெளியெடுத்தார். இந்த கிருபையை நான் குறித்து பாடலைன்னா எந்த கிருபையை குறித்து பாடுவேன்? அவர் எழுதிய இந்த பாடலை நாங்கள் எல்லாம் பாடுறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இதை ரசிங்க. கனடாவில் நோவா ஸ்காட்டியா அப்படின்ற ஒரு ஊரில் ஜேம்ஸ் மற்றும் ஐரீன் அப்படின்ற தம்பதிக்கு சிவில்லா டர்ஃபி ஒரு பெண் குழந்தையாக பிறந்தார். இவர் சின்ன வயசுலேருந்தே வளரும்போது இவருக்கு மியூசிக் மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு மியூசிக் எங்கேயாவது கேட்டாலே அதோட ஸ்கேல் என்ன, நோட் என்னன்னு எல்லாத்தையும் அழகாக கண்டுபிடிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. இவங்க வளரும்போது சரி நம்மளோட கெரியரை வந்து நம்ம மியூசிக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. 1862 மேசச்சூசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஊரில் மார்டின் மற்றும் மேரிக்கு ஒரு ஆண் குழந்தையாக வால்டர் ஸ்டில்மேன் மார்டின் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். இவர் வளர்ந்து வரும்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. இவரோட அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல பக்திமான்கள். அதனால் இவரை ஊழியர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அவருக்கு ஊழியத்து மேலே ஒரு நல்ல வாஞ்சை இருந்தது. இவர் வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சை சார்ந்தவர். அவர் அந்த பேப்டிஸ்ட்லேயே ஒரு மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் வளர்ந்து வரும்போது டிசிபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு சர்ச்சில் அவர் மெம்பராக மாறிடுறாரு. இப்போது சிவில்லா டர்ஃபிக்கும் வால்டர் ஸ்டில்மேன் மார்டினுக்கும் திருமணம் நடக்குது. இவங்க வந்து நார்த் கேரோலினா அப்படின்ற ஒரு ஊரில் செட்டில் ஆகுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பார்த்தாங்க. இவர் அட்லாண்டிக் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜில் பைபிள் டீச்சராக ஒரு ப்ரொஃபஸராக அவர் இருந்து பணியாற்றி வந்தார். இவரோட டீச்சிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அதனால ப்ராக்டிக்கல் பைபிள் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு நியூயார்க்கில் இருந்த ஒரு ஸ்கூலுக்கு இவர் அழைக்கிறாங்க, அங்கே வந்து டீச்சராக இருக்க சொல்லி. இது ஆண்டவர் அழைப்பு அப்படின்ட்டு இவங்க குடும்பமாக நியூயார்க்கு மாறி போயிடுறாங்க. அங்கே சண்டே சர்ச்லலாம் காலையில் அவளை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்பப்போ இவங்க பிரசங்கம் பண்ண போகும்போது குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வருவாங்க. இதே மாதிரி அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு சண்டே மார்னிங். இவர் அங்கே போய் பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே இவர் இத்தனை முறை நம்ம குடும்பமாக தானே போனோம், இந்த முறை மனைவி இங்கே தனியாக விட்டுட்டு நம்ம போவேணா அப்படின்னு அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன பையன்தான், அவன் வந்துட்டு அப்பா நீங்கள் உண்மையிலே போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் போயிருக்கும் போது உங்கள் மனைவியை பார்த்துப்பார்ல, அவர் காப்பாற்றுவார்ல அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான். அவரும் சரி ஓகே பையன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு மார்ட்டின் கிளம்பி போயிடுறாரு. இவர் அவரோட அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் சாயங்காலம் போல் திரும்ப வரும்போது அவங்க ஒய்ஃபோட உடல்நிலை வந்து ஓரளவு நல்லாவே தேறி இருந்தது. இவர் வந்த உடனே அவங்க அவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க.
என்னடா ஏதோ ஒரு கவிதை நடையில் எழுதியிருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அதில் அவரோட கண்ணில் பட்ட வார்த்தைகள் வந்து காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. உடனே இவர் என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. நம்மளோட பையன் சொன்னான்ல நீங்கள் போயிருக்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்துப்பாருன்னு, அந்த வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாரு, அதனால இது நான் கவிதை மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவரும் சரி ஓகே அப்போ இதுக்கு நம்ம மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே உட்காந்து அந்த அந்த அழகான வரிகளுக்கு இவர் ஒரு இசை அமைக்கிறாரு. அந்த பாடல் வந்து அங்கே உள்ள எல்லாருக்குமே பிடிச்சிருது. அவர் இருந்த அந்த சர்ச்சில் உள்ள சாங் புக்கில் இந்த பாடலையும் ஆட் பண்ணுறாங்க. அந்த பாடல் வந்து காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. இதை தமிழில் வந்து கலங்காதே திகையாதே நீ கர்த்தர் உன்னை காப்பார் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. 1 பேதுரு 5:7 இப்படியா சொல்லுது, casting all your care upon him for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தனியாக இருக்கோம் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, நிறையா விஷயங்கள் நம்மளை பாரப்படுத்துச்சுன்னா, அந்த பாரங்கள் எல்லாத்தையும் நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துப்பார்.
1819 ஆண்டு ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்தது. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தையும் வளர்ந்துட்டே வந்தது. ஒரு கட்டத்து மேலே அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க அந்த வீட்டில். அதுக்கப்புறம் அந்த தாயும் மகனும் தேவனுக்குள்ளே வளர்ந்துட்டே வந்தாங்க. இன்னும் கட்டங்கள் போயிட்டே இருந்துச்சு. அந்த பையன் ட்ரினிட்டின்ற ஒரு காலேஜ் அயர்லாண்டில் வந்து படித்து முடித்தாங்க. அடுத்ததாக திருமண வயது எட்டியது. அப்போ அவங்களுக்கு ஒரு மணப்பெண்ணை வந்து பார்த்தாங்க. திருமண நாளுக்கு முந்தின நாள் அந்த மணப்பெண் குதிரையில் வந்து ரைட் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு டேம் ஃபால்ஸில் விழுந்து இறந்துடுறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ ஆசையாக அம்மாவுக்கு அடுத்து நம்மளுக்கு இன்னொன்று ஒரு உறவு சேருதுன்னு நினச்சோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இதாகிடுச்சு. அவங்க ரொம்ப நொறுங்கி போனாங்க. அதுக்கப்புறம் எந்நேரமும் அவங்களோட ஒரு நினப்பாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாண்டை விட்டு கனடாவுக்கு அவங்க போனாங்க. கனடாவில் அவங்க பண்ண ஊழியத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல் மோடியே என்ன சொன்னார்னா, மத்தேயு 5 மலை பிரசங்கத்தில் எப்படி வந்து வாழணுன்ட்டு இயேசுவானவர் சொன்னாரோ அந்த மாதிரி அந்த மனுஷன் வாழ்ந்து வந்தார். அருமையான ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஊரில் இருக்க ஒரு மனுஷன் வந்து எனக்கு வந்து வேலை பார்க்குறியா, நான் உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர், எனக்கு சம்பளம்லாம் வேணாம், நான் எதுக்கு ஊழியம் பார்க்குறேன்னா என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நோய்வாய் உள்ளவங்களுக்கும் மனதில் நிம்மதி இல்லாதவங்களுக்கும் கீழே தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சு என்னோட நோக்கத்தை வந்து நான் நிறைவேற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. அடுத்தது அவருக்கு ஒரு மணப்பெண் பார்த்தாங்க. அந்த மணப்பெண் வந்து என்னென்னா அவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்க. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நான் பேப்டிசம் எடுக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்து அந்த தொட்டியில் இறங்கினப்ப அவங்களுக்கு ஜுரம் வந்து அதை வந்து அது சரியாகாமல் அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. அவருக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாயிருச்சு. கொஞ்ச நாள் போகுது. அவங்க அம்மாவும் அயர்லாண்டில் இருக்காங்க. அவங்க அம்மாவும் சுகவீனமாக இருக்காங்க. அவரால் அங்கே கனடாலேருந்து அயர்லாண்டுக்கு போக முடியலை. ரொம்ப வருத்தமான நேரம். மன போராட்டத்தோடு இருந்தார். அப்போ தான் எழுதின இந்த வார்த்தை, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதன் உண்டு. எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கார், அவர் என்னோட பாதலத்தை நீக்கி எனக்கு கூட இருக்கார் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதினார். அவரோட மரண படுக்கையில் அவருக்கு தலையானைக்கு மேலே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கே அப்படின்ட்டு பார்த்தாராம். அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்து வாசித்து பார்த்தப்போ இன்னும் அருமையான வரிகளாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாரு. இதை நீ பாட்டாக எழுதியிருக்கியா, இது எனக்கு. அப்போ அவர் சொன்னாராம், இது எனக்கும் இயேசுவானருக்கும் உள்ள ஒரு பந்தம், அது எனக்கும் இயேசுவானருக்கும் உள்ள ஒரு ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னாராம். அவரும் மறைத்து போனார். அவர் ஃப்ரெண்ட் இது ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மியூசிஷியன்ட்ட வந்து இந்த பாட்டை வந்து எழுதி வாங்கினாங்க. அவர் பேர் வந்து சார்ல்ஸ் கான்வஸ். இப்பேற்பட்ட ஒரு அருமையான பாடல், பாவ சஞ்சலத்தை நீக்க. அநேக மக்களுக்கு வந்து இது பிடித்தமான பாடல், கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆறுதல் தரக்கூடிய பாடல். அப்பேற்பட்ட பாடலை எழுதியவர் யாருன்னா ஜோசப் கிருவன். இந்த பாடல் வந்து வெளியாக்கப்பட்டது வருஷம் வந்து 1887. அப்பேற்பட்ட பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடுவோமா? Sumaitite po
எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க போதும். எவ்வளோ ஒரு அருமையான வசனம்! எத்தனை விசுவாச பிள்ளைகளுடைய சாட்சிகள் நம்மளை எல்லா நாளும் சூழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா அநேக நம்மளோட முற்பிதாக்கள் அநேக காலங்கள் நமக்காக அநேக பாடுகள் பட்டு இந்த சத்தியத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம சபைக்கும் சில முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். நம்ம அவர்கள் எழுதிய புத்தகங்கள், அவர்கள் சொன்ன வழியில் தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நபர் ஃபெட்ரிக் டபிள்யூ ஃபேபர்ன்ற ஒரு நபர் 19ஆம் நூற்றாண்டில் வசித்து கொண்டு வருகிறார். இவர் ஒரு ஏஞ்சலிக்கன் சர்ச்சை சேர்ந்த ஒரு நபர். கொஞ்சம் காலம் கடந்து 1814ஆம் ஆண்டு கிளாவர்கி, யார்க்ஷயர், இங்கிலாண்டில் கிளாவர்கின்ற ஒரு ஊரில் ஒரு ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் சேர்கிறார். அங்கே சேர்ந்த உடனே அவருக்கு கொஞ்ச நாள் கடந்து போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சபையில் ரொம்ப ஒரு ஆர்வமான நபராக இருக்கிறாரு. மற்றவர்கள் ஆர்வம் குறைந்து இருக்கிறது, ஆர்வம் குன்று இருக்கிறத பார்க்குறாரு. அப்போது அந்த சபையில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவரை நம்ம கூட சேர்த்துக்கலாம், ப்ரீஸ்டூட்டில் நம்ம இவரை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்த்துக்கிறார்கள். அவருக்கு அந்த பட்டமும் கொடுக்கப்படுது. அந்த பட்டம் கொடுக்கப்பட்டோடனே கொஞ்ச நாட்களில் அந்த சபையின் கொயர் லீடராக மாறுறார். கொயர் நடத்த ஆரம்பிக்கிறார். இவர் அநேக நல்லா பாடல் பாடுவார், அநேக பாட்டு எழுதியிருக்காருன்றது தெரிஞ்சு அவர் கொயர் லீடராக போடுறாங்க. கொயர் லீடராக போட்டோடனே அந்த சபையில் அநேக கூட்டங்கள், அங்கே நடக்கிற எல்லா மீட்டிங், எல்லா சர்மன்ஸ், எல்லா சர்வீஸ்லையும் இவர் ரொம்ப அருமையாக நடத்துகிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த விசுவாச மக்கள் ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறாங்க, சோர்வடைந்திருக்கிறாங்க. இந்த சபையை இன்னும் மென்மேலாக வளர்க்கவே முடியலையே அப்படின்ற ஒரு நோக்கமும் எண்ணமும் அந்த நபருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், முற்பிதாக்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். முற்பிதாக்களை சொல்ல ஆரம்பித்த நபர் கொஞ்சம் காலம் கடந்து போக இதை நம்ம ஒரு பாடலாக எழுதினா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பாடலை எழுதுகிறார். அவர் தனக்கு பிடித்த மாதிரி அந்த பாடலை எழுதி அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கும்போது அவங்களும் ரொம்ப ஆர்வமாக அந்த பாடலை எடுத்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம கேட்கலாமா? முற்பிதாக்களின் நம்பிக்கை நாங்களும் பின்பற்றுவோமே. அவங்க இந்த பாடலை பாட மட்டும் செய்யலை, இதை அவங்க ஓத்தா எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தை கடந்து வரும்போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உலக பிரகாரமான காரியங்களை கடந்து செல்லும் போது என்ன செய்கிறாங்க, முற்பிதாக்களின் நம்பிக்கையை நாங்கள் பின்பற்றுவோம், அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றுவோன்ற ஒரு நோக்கத்தோடு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கும் இது இந்த பாடல், இந்த வரிகள் ரொம்ப ஒரு அநேக ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குது. இன்றைக்கி நமக்காக அநேக முற்பிதாக்கள் இந்த சபையை நிறுவுவதற்காக அநேக பாடுகள், கஷ்டங்களை பட்டிருக்காங்க. அதை நம்ம திரும்பி பார்க்கிறோமா? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை தோய்ந்து போயிருக்குது. ஒருவேளை நம்ம போன பாடலில் அமேசிங் கிரேஸில் படித்தது போல் நான் பாவ மாட்டி இருக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய முற்பிதாக்களை திரும்பி பார்க்கலாமா? தேவனுக்காக அவங்க என்னெல்லாம் காரியங்கள் செய்தாங்க, நாம் என்ன செய்கிறோம்? நான் இன்னும் தோய்ந்து போன ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேனா, இல்லை என் வாழ்க்கை உற்சாகம் அடைந்த வாழ்க்கையாக இருக்குதா, தேவனுக்காக அனலாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதா? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம இங்கேருந்து கடந்து செல்லும் போது முற்பிதாக்களின் நம்பிக்கையை நம்ம ஒரு ஓத்தா எடுத்துகிட்டு போகலாமா? அதை நாங்கள் பின்பற்றுவோம், அதை நாங்கள் கடந்து செல்வோம். இந்த பாடலை எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நாங்கள் பாடும்போது எங்களோட சேர்ந்து பாடுங்க. இதை நம்ம இங்கேருந்து கடந்து செல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில் முற்பிதாக்களின் நம்பிக்கை நாங்களும் பின்பற்றுவோம் என்ற ஒரு வார்த்தையோட, ஒரு ஓத்தோட நம்ம கடந்து செல்லலாமா? முற்பிதாக்களின் நம்பிக்கை இன்றைக்கும் சாட்சியிடுதே, அதை கேட்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி நாங்களும்
1793 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று ஸ்காட்லாண்டில் உள்ள எட்னாம் அப்படின்ற ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹென்ரி அப்படின்ற ஒரு நபர் பிறக்கிறாங்க. ஹென்ரி ஃப்ரான்சிஸ் லைட் அப்படின்ற ஒரு நபர். இவர் சிறு குழந்தையில என்ன பண்ணிடுறாரு, இவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அனாதையாக தாய் தகப்பன் இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறாரு. நிறைய பேருடைய உதவியோட கடவுளோட கிருபையினால் அவர் தன்னுடைய பள்ளி படிப்பையும் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 21வது வயதில் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஒரு முழு நேர ஊழியராக இவர் பணிபெறுகிறார். அவர் தன்னுடைய ஆலயத்தில் உள்ள ஞானஸ்நான ஆராதனை மற்றும் தினசரி ஆராதனைகள், எல்லா விதமான ஆராதனைகள், திருமண ஆராதனைகள் எல்லாத்தையுமே நடத்துகிற திறமையுள்ள ஒரு போதகராக இருந்தார். ஆனால் இவர் செய்த எல்லா காரியங்களுமே எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடமையாக நான் ஒரு பாஸ்டர் இதை செய்யணும் அப்படின்ட்டு அவர் செஞ்சாரே தவிர, இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஊழியம், நான் இதை கடவுளுக்காக நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட ரொம்பவே குறைவாக தான் காணப்பட்டுச்சு. அப்படி இவர் போய்கின்ற சமயத்தில் என்ன இருந்தால், அவர் ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் அவரை போலவே ஒரு போதகர் இருக்கார். அவர் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர் அவசரமாக அவருக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் அழைக்கிறாங்க. இவரும் உடனே போகிறாரு. அந்த போதகர் அந்த மரண தருவாயில் இருந்த அந்த போதகர் பாவ மன்னிப்பை பெற்றிராத ஒரு போதகராக இருந்த காரணத்தினால அவர் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அதனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே இந்த ஹென்றி அப்படின்ற போதகரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு. நிறைய வேத பகுதிகளை வாசிக்கிறாரு. இப்படி வாசித்த வேத பகுதிகளும் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, ஹென்ரியும் சரி அந்த மரண தருவாயில் இருந்த 2 போதகர்களையும், அந்த மரண தருவாயில் இருந்த போதகரையும் இந்த ஜெபம் பண்ண அந்த போதகர் 2 பேரையுமே அந்த ஜெபமும் வேத பகுதிகளும் அவங்கள தொடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேருமே ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்றாங்க. அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. ரட்சிப்பை அடைந்து விட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி அவங்களுடைய மனசில் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த மரண தருவாயில் இருந்த போதகர் மரித்து போயிடுறாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவரோட வாழ்க்கையை ஏற்படுத்துச்சு. அவர் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறாரு, ஆண்டவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்க சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹென்றி அப்படின்ற இந்த போதகர் இன்னுமே ரொம்ப சுகவீனமாகி ஆஸ்துமா நோயினால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி, இவருடைய ஹெல்த்துக்கு ஏற்ற ஒரு பகுதிக்கு நம்ம போவோம், ஏன்னா அவர் இருந்த பகுதி ரொம்ப குளுமையாக இருந்ததுனால சரி நம்ம கொஞ்சம் நம்ம ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு கடற்கரை பகுதியான ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு சபையில் ஒரு போதகராக பணிபுரிந்து வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை அவர் அங்கே தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காலத்தில் ரொம்ப பள்ளிகள் கம்மியாக இருந்துச்சு, படிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட 800 பிள்ளைகள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஞாயிறு பள்ளி சண்டே கிளாஸ் வந்துட்டு இவர் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆசிரியர்களை பயிற்சித்து அந்த சண்டே கிளாஸஸ் எல்லாத்தையும் இவர் நடத்தி வந்துட்டுருக்காரு. இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே அவர் ஜெபத்தோட எல்லா காரியங்களையும் செஞ்சு வந்துட்டுருக்காரு. ஆண்டவருடைய கிருபையினால் நிறைய பாடல்களை வந்துட்டு இவர் எழுதுகிறாரு. இப்படி அவருடைய தியாகத்தினாலும் அன்புனாலையும் இப்படி அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறாரு. ஆலயம் நிரம்பி வழியுது. ரொம்ப முரட்டாட்ட குணமுள்ள மக்கள், ஜனங்கள், சபை விசுவாசிகள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. கடற்கரை பகுதியில் இருந்ததுனால மீனவர்கள் எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சு அவங்களுடைய எல்லா படகுலையும் ஒரு பைபிள் கண்டிப்பாக இருக்கணும்னு அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள வேதத்தை வாசிக்க வைக்கிறாரு. அப்புறம் ஒரு புதிய ஆராதனை முறை, நம்ம எப்படி பாடல்களை பாடி நம்ம ஆராதனை செய்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்கிறதுக்காக ஒரு பாடகர் குழுவை அவர் ஆரம்பிக்கிறாரு. இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் 1844 ஆண்டு ரொம்ப சுகவீனமாயிறார் இவர். அப்போது இவர் சுகவீனமானதுனால அவருடைய சபை விசுவாசிகள் எல்லாமே ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடறாங்க. சபைக்கு வர கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அவருடைய கொயர் எல்லாமே ரொம்ப எப்பவும் போல நடக்காமல் எல்லாம் பிரிந்து போயிடுறாங்க. இப்படி எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது இந்த சபையை நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறையா பிரயாசப்படுறாரு. இப்படி நிறைய வேதனையூட்டும் அனுபவங்கள் இவரை தாக்கினாலும் அவர் ஆண்டவர் மீது
நம்பிக்கை அதிகமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. கடைசியாக இவருடைய ஹெல்த் ரொம்ப மோசமானதுனால இவர் வேறு ஒரு இடத்துக்கு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி, கடைசியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபையில் போய் நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. அப்போ இவருடைய மனசில் சில லிரிக்ஸ் வருது, அதெல்லாம் அவர் எழுதுகிறாரு. என்னதான் அவர் பிரசங்கம் பண்ண முடியலனாலும் அதை ஒரு சாயங்காலம் பொழுதில் ஒரு இயற்கையான பகுதியில் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமிக்கும் அந்த நேரத்தில் அழகாக அவருடைய மனசில் வந்த அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் அவர் எழுதுகிறாரு. அன்றைக்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி மறுநாளே அவர்கிட்ட இருந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்து அந்த பாடலை, அதாவது அந்த லிரிக்ஸை அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க வைக்கிறாரு. அப்புறமேட்டா அவர் பிரிந்து சென்றார் அவருடைய ஊருக்கு, இத்தாலி அப்படின்ற அந்த இடத்துக்கு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் அங்கே சில மாதங்கள் அவர் அங்கே இருந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நவம்பர் 20 1847 இவர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து வருகிறார். சரி, இவர் மறித்து போயிட்டார். அவர் எழுதின அந்த லிரிக்ஸ் என்னாச்சு அப்படின்னா வில்லியம் ஹென்றி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் கைக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாமே போகுது. அவர் அந்த அருமையான லிரிக்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு இசையை கொடுக்குறாரு. மாலை அலை அப்படின்ற ஒரு ராகத்தை அதற்கு கொடுத்து அந்த பாடலை 10 நிமிடங்களில் கம்போஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. இந்த பாடல் பல ஆலயங்களில் பாடப்படுகிற ஒரு பாடலாக இருக்குது. முக்கியமாக இங்கிலாண்டில் தேசிய விளையாட்டு நிகழ்ச்சிகளில் இது பாடுறாங்க. வெம்பிளே கோப்பை கால்பந்து அந்த இறுதிப் போட்டியில் கூட லட்சக்கணக்கான பேர் இந்த பாடலை பாடினாங்களாம். 1916 பெல்ஜியம் அப்படின்ற இடத்துல காவேல் அப்படின்ற ஒரு நர்ஸ், அவங்கள நிறைய பேர் சுடுறதுக்காக நிறைய போர் வீரர்கள் சூழ்ந்திருந்த சமயத்தில் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தைரியமாக இந்த பாடலை இவங்க பாடுறாங்க. அதேமாரி ஷாக்கில்டன் அப்படின்ற ஒரு வீரன் அண்டார்டிக் பனிமலையில் தன்னுடைய மரணத்தை தழுவுற அந்த சமயத்தில் இந்த பாடல் அவருக்கு ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய ஒரு பாடலாக இருந்துச்சு. நம்மளுடைய டைட்டானிக் கப்பல் அது மூழ்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பாடல் பாடினாங்க. அதில் பாடப்பட்ட பல பாடல்கள் இதுவும் ஒரு பாடல். நீங்கள் எல்லோரும் உம்மண்டை தேவனே என்ற பாடல் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அந்த பாடல் கிடையாது. நான் ஒரு க்ளூ தரேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நம்ம எப்போவுமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிகிறப்ப அந்த பாடலை பாடுவோம். என்ன பாடல்னு சொல்ல முடியுமா? என்னோடு இரும் என் நேச கர்த்தரே என்ற பாடல் தான். இந்த பாடல் பலருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருந்தது. இந்த பாடலை அந்த ஹென்றி லைட் அப்படின்ற நபர் தன்னுடைய மரண தருவாயில் அந்த மாலை மயங்கும் நேரத்தில் என்னோடிரும் என் நேச கர்த்தரே வெளிச்சம் வாங்கி இருட்டாயிடுச்சு என்ற லிரிக்ஸை அவர் ஜபத்தோடு எழுதினார். இந்த பாடலை நம்ம இப்போது பாடுவோம். Yeah.
லூயிசா எம்ஆர் ஸ்டெட் அப்படின்னு ஒரு பெண்மணி 1850ஆம் வருஷத்தில் இங்கிலாண்டில் பிறந்தாங்க. இவங்க சின்ன வயசில் இளம் வயசில் இருக்கும் போதே இவங்களுக்கு ஆண்டவருக்காக நிறையா ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஒரு மிஷினரியாக அவங்க வேறு ஊருக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுக்கு 21 வயசு இருக்கும்போது அமெரிக்கா ஊருக்கு அவங்க இடம் மாறி போகிறாங்க. அமெரிக்காவில் ஓஹியோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கேம்ப் மீட்டிங் நடக்குது. அங்கே போய் அவங்க கலந்துக்கிறாங்க. அங்கே போய் அவங்க கலந்து கொள்ளும்போது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ற வாஞ்சை ரொம்பவே அதிகமாகுது. உடனே இவங்க நம்ம வந்து சைனாவுக்கு போய் ஒரு மிஷினரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிருது. அந்த உடல்நிலை சீராகவே இல்லை. அதனால அவங்களால மிஷினரியாக அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தரை அவர் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு லில்லி அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையும் பிறந்துடுது. 1880ஆம் வருஷத்தில் அது ஒரு சம்மர். நம்ம எப்படி சம்மருக்கு வெக்கேஷன் போகிறோம் அந்த மாதிரி அவங்க 3 பேரும் ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு பீச் பக்கமாக ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. போய் அங்கே அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு பயந்த மாதிரியான ஒரு குரல் அவங்களுக்கு கேட்குது. அப்போ தான் அவங்க பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்க. அங்கே அந்த பீச்சில் ஒரு சின்ன பையன், அவன் நீச்சல் தெரியாமல் உள்ளே முங்கி தத்தளிச்சிட்டு இருக்கான். யாராவது உதவி செய்யுங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் கத்திட்டு இருக்கான். இந்த ஜார்ஜ் லூயிசாவோட ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வேகமாக அவனை காப்பாற்றுறதுக்காக அவர் உள்ளே குதிச்சிடுறாரு. ஆனால் அலைகள் பயங்கரமாக வந்ததுனாலையும் அந்த பையன் தத்தளிப்பில் இவரை பிடிச்சி உள்ளே அமுக்குனதுனாலையும் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல உள்ளே அமிழ்ந்து போயிடுறாங்க. இந்த பெண்மணிகள் இருவரும் லூயிசாவும் அவரோட சின்ன பிள்ளையும் என்ன பண்ணன்னு தெரியாமல் காப்பாற்ற முடியாமல் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அந்த இடத்துல நில குழஞ்சி நிற்கிறாங்க. கண்ணு முன்னாடி தனக்குன்னு இருந்த ஒரே ஒருத்தர் அவர் இறந்து போகிறத பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த லூயிசாவும் அவரோட பிள்ளை லில்லியும் என்ன பண்ணான்னு தெரியாமல் கதி கலங்கி போய் கண் கலங்கி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகுது. லூயிசாவுக்கு கணவன் இல்லாமல், லில்லிக்கு அப்பா இல்லாமல் ஒரு துயரத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க உறுதியான நம்பிக்கையான இயேசு கிறிஸ்துவை அவங்க உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது யார்ட்டையாவது சொல்லி புலம்பணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அழுது கதறி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில வரிகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வரிகள் என்ன அப்படின்னா, "'Tis so sweet to trust in Jesus, just to take him at his word, just to rest upon his promise, and to know thus saith the Lord." அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்குன்னே நிறையா வாக்குத்தத்தம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் மேலே நம்புறது எவ்வளோ ஒரு இனிமையான விஷயம், ஆண்டவரை சார்ந்திருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத அவங்க அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நம்பினது எல்லாம் ஆண்டவரும் அவரோட வார்த்தை மட்டும்தான். அதனால அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிது, நிம்மதி கிடைச்சிது. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு கிடைச்சிது. இவங்க இதை 1880 எழுதினாங்க. 1882 வில்லியம் ஜே கிர்க்பேட்ரிக் அப்படின்னு ஒருத்தர் இந்த வரிகளுக்கு அவர் இசையமைக்கிறாரு. இந்த பாடல் எந்த நேரத்தில் நம்ம பாடினாலும் இது நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடலாகவே இருக்கும். நம்ம மனுஷங்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு நிம்மதியும் சமாதானமும் கிடைக்கும்.
அப்படின்ற நபர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா 1959ஆம் ஆண்டு இண்டியானா அப்படின்ற நாட்டில் உள்ள அலெக்சாண்ட்ரியா அந்த சிட்டியில் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக அங்கே உள்ள ஒரு லோக்கல் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதே பள்ளியில் குளோரியா அப்படின்ற ஒரு சகோதரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மற்றும் இங்கிலீஷை வந்துட்டு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியையாக அங்கே இருந்துட்டு வராங்க. இவங்க இப்படி வேலை பார்த்து கொண்டு வந்த சமயத்தில் அவங்களுக்கு நிறையா வறுமை பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் இருந்ததுனால சரி அவங்களுக்கு பாடுற திறமைகள் இருந்தது. அதனால் பக்கத்தில் உள்ள திருச்சபைகளில் அங்கங்கே போய் நம்ம பாடி அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்று பசிக்காகவும் நம்மளுடைய பணத்தை தேவைகளை நம்ம சந்தித்துக்கொள்வோம் அப்படின்ட்டு அவங்க அப்படி ஒரு ஊழியத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பில் கெய்த்தர் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையும் இந்த குளோரியான்ற வாழ்க்கையும் இப்படியே போயிட்டுருக்கு. 1962ஆம் ஆண்டு வந்தது. இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்குது. சில வருடங்கள் கடந்து இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலாவது சூசன் அப்படின்ற குழந்தையும், இரண்டாவதாக ஏமி அப்படின்ற ஒரு குழந்தையும், மூன்றாவதாக பெஞ்சி அப்படின்ற 3 குழந்தைகளால் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. 1967ஆவது ஆண்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசிரியர் பணியை முழுவதுமாக விட்டுவிட்டு அவங்களுடைய மியூசிக் அந்த தாளந்தை வச்சு நம்ம ஆண்டவருக்காக நம்ம முழு நேரமும் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அவங்களுடைய ஃபுல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம் அப்படின்ட்டு முழுவதுமாக ஊழியத்தில் அவங்க இறங்கிடுறாங்க. மியூசிக் வாசிக்கிறது, இசையமைப்பது, இன்னும் பாடல்கள் எழுதுவது, கம்போசிங், இன்னும் நிறைய சிடி ரிலீஸ் பண்ணுறாங்க, கான்சர்ட்ஸ் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50க்கும் அதிகமான கான்சர்ட்ஸ் இவங்க நடத்துகிறாங்க. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைக்கிறாங்க, மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஊழியத்தின் போது 5 புஸ்தகங்கள் எழுதுகிறாங்க. அதே சமயம் அவங்களுடைய லைஃப் டைம் முழுவதும் அவங்க ஊழியத்தின் போது கிட்டத்தட்ட 400லேருந்து 700 பாடல்களை அவங்க எழுதி அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க. இப்படி அவங்களுக்கு இருந்த நிறைய தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் ஆசீர்வதித்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் 1970லேருந்து 1960 மற்றும் 70 இதுக்கு இடைப்பட்ட இந்த 10 வருடங்களில் அமெரிக்காவில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகள் அப்படி நிறைய பேர் ட்ரக் அடிக்டாக ஆக ஆரம்பித்தாங்க. மதுக்கும் போதைப் பொருட்கள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அடிமைகளாக ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய கலவரம் அந்த நாட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தது. வியட்நாம் வார் ஒன்று நடந்தது. அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த காலம் அது. அதேமாரி கடவுளே இல்லை, தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி வர ஒரு தலைமுறை எழுந்து வந்த காலம். இப்படிப்பட்ட காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த குளோரியா கெய்த்தர் அப்படின்ற அவங்களுக்கு 3வது குழந்தை சொன்னால பெஞ்சி அப்படின்றவர் அவங்களுடைய கர்ப்பத்தில் சுமந்துட்டுருக்காங்க அந்த குழந்தைய. அதே சமயம் நாட்டில் இப்படி பல பிரச்சனைகள், இவங்களுடைய குடும்பத்தில் நண்பர்களுக்கு இடையில் சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான நம்பிக்கைக்குரிய நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. அவங்களுடைய ஊழியத்தையும் அவங்களுடைய வேலைகளையும் அவங்களுடைய குடும்பத்தையும் சபையையும் ரொம்ப அவங்கள தாக்கி அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ரொம்ப பேசிடுறாங்க. சரி, மனசெலவில் கஷ்டம். இப்படி ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அந்த பில் அப்படின்ற அந்த நபர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மோனோநியூக்ளியோசிஸ் அப்படின்ற ஒரு சுகவீனத்தினால ஒரு நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு சுகவீனம் அடைஞ்சிடறாரு. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெஞ்சி அப்படின்ற இப்படிப்பட்ட ஒரு பல நெருக்கடியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் அந்த பெஞ்சி அப்படின்ற அந்த குழந்தையை இவங்க கருவில் ஏந்தி கொண்டு அந்த அம்மா இருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சோர்வுற்று அந்த வருடத்தின் கடைசியில் அவங்க இருக்காங்க. மறுநாள் 1ஆம் தேதி புது வருடம் ஆரம்பிக்கும் போது, ஆனால் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் பயத்தோட ஒரு மாதிரி கலக்கத்தோட நிறையா குழப்பமான நிறைய எண்ணங்களோடு அவங்க உட்காந்துட்ருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஆண்டவர் சடனாக ஒரு தாட்டை மனசில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவங்களுடைய மனசில்
ஞாபகம் வருது. இப்படி ஆண்டவர் எனக்காக மரிச்சிருக்காரு, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ற இந்த எண்ணங்கள் அவங்களுடைய மனசில் வந்தப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனசில் இருந்த கவலை, அவ்வளோ நேரம் இருந்த பயம் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரில, எல்லாமே காணாமல் போச்சு. அவங்க மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு அமைதி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனசில் வந்த சில வரிகளை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறாங்க. அப்புறம் சில மாதங்கள் ஆச்சு. 1971ஆம் ஆண்டு அந்த வயிற்றில் இருந்த அந்த குழந்தை, 3வது குழந்தை பெஞ்சி அப்படின்றவர் பிறக்கிறாரு. இப்படி அந்த குழந்தைய பிறந்த பிறகு அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சு அவங்க கொஞ்சும்போது அவங்களுடைய மனசில் சில வரிகள் வந்தது. அதை அவங்க அப்படியே முதல் ஸ்டான்ஸோ அவங்க எழுதி என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாடலுக்கு ஒரு ராகத்தை கொடுக்குறாங்க. அந்த ஸ்டான்ஸா என்னன்ட்டு நான் பாடுறேன். How sweet to hold a newborn baby and feel the pride and joy he gives. What greater still the calm assurance this child can face uncertain days because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. அப்படின்ற வரிகளை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதி ராகம் அமைக்கிறாங்க. இந்த வரிகளை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கதையுடைய பின்னணியை கேட்டுட்டு அந்த வரிகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. How sweet to hold a newborn baby and feel the pride and joy he gives. அதாவது ஒரு கை குழந்தைய ஒரு தாய் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் பெற்று எடுத்த பிறகு அது தன்னோட கையில் ஏந்துறப்போ ஒரு சந்தோஷம் அவங்களுடைய மனசில் வரும்ல, அப்படியே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் எல்லாமே வரும். ஆனால் அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த நிலையில்லாத உலகத்தில் இந்த பிள்ளை உயிரோட கடவுளுக்காக வளரும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்காரு, அவர் உயிரோடு எழுந்திருக்காரு. அதனால் அவர் இந்த பிள்ளைய நல்லா கடவுளுக்குள்ளாக வளர்க்குறதுக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு கருத்துமிக்க ஒரு பாடலை இவங்க அழகாக எழுதியிருக்காங்க. நிறையா பேரண்ட்ஸ் எல்லாருமே, பெற்றோர்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு பாவ உலகத்தில் நான் எப்படி வளர்க்க போகிறேன், எப்படி நான் கடவுளுக்காக வளர்த்து எப்படி நான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்ற அதே எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலையில் தான் இந்த தாயாரும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைச்ச நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் உயிரோடு எழுந்திருக்கார் அப்படின்ற அந்த ஒரு பாக்கியமான நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை. இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள், இன்னும் கலவரங்கள், இப்படி ஏகப்பட்ட கரப்ஷன் நிறைந்த இந்த ஒரு உலகத்தில் இந்த குழந்தைய நான் கடவுளுக்காக நான் இந்த நிலையில்லாத உலகத்தில் வளர்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நிலையான இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த பாடல் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த பாடல் இவர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த பாடல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒரு நபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க ஊழியத்தின் நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற சிலர் அவங்கள போன அந்த காரோடு சேர்த்து அவங்கள எரிச்சுறாங்க. இரவு நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த காரோடு சேர்த்து அவங்கள அடித்து எரித்து அவங்கள அந்த இரவிலே கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அடக்கத்தப்போ அவங்களுடைய ஒய்ஃப், அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ன்ற அவங்களுடைய ஒய்ஃப் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாடல் தான் பாடுறாங்க. பிகாஸ் ஹி லிவ்ஸ், அவர் ஜீவிப்பதால் எனக்கு பயமே கிடையாது அப்படின்ற ஒரு பாடலை இவங்க பாடுறாங்க. இப்படி எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இந்த பாடல் பெரும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்தது. அதனால் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில்
என்னுடைய வாழ்க்கை நிலையில்லாமல் இருக்குது, நாளைக்கு நான் என்ன போட போகிறேன் அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன், இந்த உலகத்தில் எப்படி நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நீங்கள் இருக்கலாம். இப்படி வாலிபர்களாலும் சரி, பெரியவர்களாலும் சரி, வயோதிபர்கள் யாருனாலும் என்ன ஒரு கவலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். God sent His Son, they called Him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. தன் ஜீவன் தந்தார், என் பாவங்கள் போக்கிடவே. தம் இரத்தத்தால் என் பாவம் நீக்கி புது வாழ்வை தந்திட்டாரே, ஆனந்தமே. ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். அவர் ஜீவிப்பதால் பயமில்லையே. என் காலங்கள் அவர் கரத்தில். அவர் ஜீவிப்பதால் வாழ்வு என்றும் இன்பமே. அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கின்றேன். அவர் ஜீவிப்பதால் பயமில்லையே. என் காலங்கள் அவர் கரத்தில். அவர் ஜீவிப்பதால் வாழ்வு என்றும் இன்பமே. பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் வசித்து வந்தாங்க. 1836ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்க. அவங்க படிக்கிறதுக்காக இங்கிலாந்து தேசத்தில் டசல்டார்ஃப் அப்படின்ற ஒரு நாட்டில் அப்படின்ற ஒரு ஊரில் அவங்க போய் படித்து கொண்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க ரொம்ப தேவனோட ரொம்ப இணைந்து வாழ்கிறாங்க. அவங்க கொடுக்குற எல்லா வார்த்தைகள் எல்லா காரியத்தையும் கவிதையாக எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாடலை எழுதுறதுக்கு முன்பதாக தேவனோட அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. நிறையா காரியங்கள் அவங்க ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம ஒரு ஆர்ட் கேலரியை போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் கிளம்பி ஒரு ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க. அந்த கேலரியோட பேர் வந்து ஸ்டெர்ன்பர்க் அது அந்த ஆர்ட் கேலரியில் அவங்க பார்த்த அந்த படத்தை வரைந்தவர் பேர் வந்து ஸ்டெர்ன்பர்க் எஸ்ஏ ஹோமோ அப்படின்ற ஒரு நபர் வந்து த விவேட் ஆஃப் கிரைஸ்ட் வியரிங் எ க்ரவுன் ஆஃப் த்ரோன் அப்படி சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேயில் பார்க்குறாங்க. அப்போது அந்த போர்ட்ரேயில் கீழே ஒன்று எழுதியிருக்கிறத பார்க்குறாங்க. திஸ் ஹேவ் ஐ டன் ஃபார் தி, வாட் ஹேஸ் தவ் டன் ஃபார் மீ அப்படின்ற ஒரு வாசகம் எழுதியிருக்கிறத பார்க்குறாங்க. நான் இதை உனக்காக செஞ்சுருக்கிறேன், நீ எனக்காக என்ன செஞ்சுருக்கிற அப்படின்ற ஒரு வாசகம் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அங்கேயே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு 2 வரிகள் எழுதுகிறாங்க. எழுதிட்டு இந்த போயம் எழுதி நம்ம வீட்டுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து படித்து முடித்து விட்டு அவங்களோட தாயார் வீட்டுக்கு தகப்பனாரை பார்க்க போயிருக்கோம். வெக்கேஷன் டைமில் பார்க்க போயிருக்க நேரத்தில் திரும்ப இந்த பாட்டை இப்படியாவது எழுதி முடிச்சிருவோமே, இந்த கவிதை எழுதி முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே முடியல.
நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுறாங்க. முடிச்சோடனே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதை தூக்கி எல்லார் வீட்லேயும் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்துக்காக ஃபர்னேஸ் வச்சுருப்பாங்க, தீ எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு இடத்துல, அதில் தூக்கி போட்டுறாங்க. அது முழுசாக போய் உள்ளே விழலை. அவங்க அப்பா அந்த இடத்த கடந்து செல்கிறாரு, அதை எடுத்து அவர் டேபிளில் வச்சுட்டு அதை என்னென்னு பார்க்குறாங்க. என்ன என் பொண்ணு இவ்வளோ அருமையாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறாளா, அழகாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறாளே, இதை அவள் எப்படி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதி எரிந்த அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவன் பொண்ணுகிட்ட கொடுத்து, தேவன் உனக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் உனக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, நீ கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நீ பாடு, நீ இதை எழுதி முடி, நிறைவு பண்ணு அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, எனக்காக பாடுபட்டிருக்கீங்க, எனக்காக மறிச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் இந்த ஒரு பாட்டு எழுத மாட்டேனா, உங்களுக்காக நான் இந்த ஒரு வரி செய்ய மாட்டேனா, இந்த போயமை நான் எழுதி முடிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாரத்தில் அவங்களோட சபையில் இந்த பாடலை பாடுறாங்க. ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம சேர்ந்து பாடலாமா? பாடி முடிக்கும் போது அவங்க கண்களில் கண்ணீரோட அப்படியே வந்து நின்று, இந்த பாடலை நான் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும், என்னால் தேவனுடைய வார்த்தையை போய் சொல்கிறதுக்கு எனக்கு பலம் இல்லை, ஆனால் இதை பாடலாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்துருக்க இந்த தாளம் ஆண்டவருக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க கடந்து செல்கிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடம், நமக்கு தெரிந்த பாடல் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள், தேவன் நமக்காக மரிச்சிருக்கிறார், அநேக காரியங்களை செஞ்சுருக்காங்க, அநேக பாடல் ஆசிரியர்களை பார்த்தோம், அவங்களாம் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. நாக்சிங்கை போல், இன்றைக்கி ஜான் வார்டர் வால்ஃபை போல் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்ய போகிறோம். அவங்க பாடல் செஞ்சுருக்கலாம், நாங்கள் பாட்டு பாடலாம், நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு காரியம், நம்ம போகும்போது வீட்டுக்கு இங்கேருந்து கடந்து செல்லும் போது ஃபெய்த் ஆஃப் ஃபாதர்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், முற்பிதாக்களின் நம்பிக்கையை நாங்கள் அதன் வழியில் நடப்போம்னு சொல்லிட்டு அந்த ஓத்தோடு எடுத்து கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு முறை நம்ம எல்லாரும் எழுந்து இந்த பாடலை பாடலாம். இந்த பாடல் முடிஞ்சோடனே நமக்காக பாஸ்டர் தாஸ்குமார் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நீ பெற்று வாழ்
பாடுகிற எத்தனையோ பாடல்கள், நாம் கேட்கிற எத்தனையோ கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாம் அர்த்தம் பொதிந்தவை. அதற்காக அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? தியாகம் செய்திருக்கிறார்கள், ஜீவனை விட்டிருக்கிறார்கள், இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இரத்தம் சிந்தப்பட்டு தான் நம்முடைய ரட்சிப்பு வாங்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, அநேகர் இரத்தம் சிந்திதான் கர்த்தருக்காக பாடல்களையும் எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த பாடல்கள் நம்மை தேவனுடைய இதயத்தோடு இணைக்கின்ற பாலங்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். நம்முடைய தனி ஜெபங்களில் தனியாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணுகிறோமா? நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் செய்கிறோமா? அவசரமாக போயிடுறோமா? இல்லை உட்காந்து ஒரு 3-4 பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்தி குடும்பமாக ஜெபிக்கிறோமா என்பதெல்லாம் யோசித்து பார்ப்போம். உதரம் சிந்திய ராகங்கள், இந்த பாடல்களை பாடுவதற்காக எழுதுவதற்காக எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். நம்ம என்ன ரத்தம் சிந்தனோம்? ஒன்றுமே சிந்தலை. ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் நம்ம ரத்தம் சிந்தி போராடுறோமா? இது வரைக்கும் போராடி இருக்கிறோமா? இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் பெரிய தியாகமெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு இன்னும் பண்ணலை. ஆனால் அதற்கான நாள் சீக்கிரமாய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் தியாகத்தோடு நின்று அவரை மையப்படுத்த வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாளில், முதல் ஆராதனையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் கூடி வந்து உம்மை பாடி வாலிப பிள்ளைகள் துதிக்கிற அந்த துதியோடு நாங்களும் இணைந்து உம்மை மையப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உதிரம் சிந்திய ராகங்கள் என்று அர்த்தம் பொதிந்த ஆழமான ஆவிக்குரிய பாடல்களை அதன் பின்னணியோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான அந்த பிள்ளைகள் அவருடைய குரல் என்ற பெயரை தாங்கி, ஹிஸ் வாய்ஸ் என்ற பெயரின் அடிப்படையில் கர்த்தாவே உம்மை மையப்படுத்தும்படி பாடக்கூடிய அந்த பாடல் ஊழியங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய தாளந்துகள், திறமைகள், குரல் வளம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக மாத்திரம் பயன்படுத்துகிற, ஆண்டவருக்காக மாத்திரம் செலவழிக்கிற கிருபைகளை இந்த அருமையான பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் கொடுப்பீராக. இந்த நாளிலே தகப்பனே, பிள்ளைகளுடைய பாடல்கள் துதிகள் நிமித்தம் பரலோகம் மகிழ்ந்து இருக்கிறது. தேவதூதர்களும் மனம் பூரித்திருப்பார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் தாமே தம்முடைய அளவில்லாத ஆசீர்வதிக்கும் கரங்களினால் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளுடைய இந்த பாடல் ஊழியத்தின் நிமித்தம் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை நிச்சயமாய் உணர்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய சபை வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று நீதிமொழிகள் 29:6 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அனுபவம் எங்களுடைய அனுபவமாக நாளுக்கு நாள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. காணிக்கைகளை படைத்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் இணைந்து இந்த துதி ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் ஆண்டவரை அவர்கள் அனுப்பின காணிக்கைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் இந்த ஆண்டின் முதல் திருவிருந்து ஆராதனையில் இந்த முதல் ஓய்வு நாளில் பங்கு பெறப் போகிறோம். எங்கள் எல்லாரையும் குடும்பமாக தனித்தனியாக ஆண்டவரே ஜெபத்தோடு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி, ஆவியானவர் எங்களை பக்குவப்படுத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருவிருந்தில் பங்கு பெற்று நாங்கள் பேராசீர்வாதம் பெறத்தக்கதாக, தேவனுடைய இருதயத்தோடு நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மோடு நெருங்கி நடக்கவும், உம்முடைய குரல் கேட்கவும், எங்கள் இரட்சகரை போல் நாங்கள் மாறவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய், எங்கள் இரட்சகரை போல எங்களை மாற்றும்படியாய்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும், குறிப்பாக இந்த நாளில் இந்த துதி ஆராதனையை முன்னின்று நடத்தின அருமையான வாலிய பிள்ளைகள், இஸ்வாய் ஸ்கொயர் மெம்பர்ஸ் எல்லாரோடும், இதில் கலந்து கொண்ட கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் யாவரோடும் தேவாசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.